கலிங்க விஜயம் அத்தியாயம் 54 படை விரைந்தது. நாற்பெரும் படைகளுடன் கருணாகர தொண்டைமான் காஞ்சி நகரத்தின் கோட்டை வாயிலில் புறப்பட தயாராக இருந்தான். கோட்டையின் மேல் மாடத்தில் குலோத்துங்க சக்கரவர்த்தியும் அமைச்சர்களும் புலவர்களும் பாணர்களும் கருணாகரன் மீதும் மற்ற படைத்தலைவர்கள் மீதும் பூமாரி பொழிந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. முரசொலிகள் காதை பிளந்தன. வேத கோஷங்களை எழுப்பியபடி கோயில் பட்டர்கள் வாழ்த்தி ஆசி கூறினர். அரண்மனை பெண்கள் மகிழ்வுடன் பூக்கூடைகளிலிருந்து பூக்களை வீரர்கள் மீது தூவினர். கோட்டை வாயிலின் இருபுறத்திலும் இளம் பெண்கள் மங்கள பொருட்களை பித்தளை தாம்பாளங்களில் ஏந்தி வீரர்களை வழியனுப்ப தயாராக இருந்தனர். மற்ற முதியவர்களும் பெண்களும் இளம் சிறார்களும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க கருணாகரன் உயர்ந்த அரேபிய குதிரையில் ஏறினான். இடையிலிருந்து உடைவாளை மேல் நோக்கி உயர்த்தியபடியே சக்கரவர்த்தியின் ஆசியுடன் போருக்கு புறப்பட்டான். கருணாகரனை தொடர்ந்து நீலவண்ணன் மற்றும் சில படைத்தலைவர்கள் குதிரைகளில் பின்தொடர படை புறப்பட்டது. இவர்களை தொடர்ந்து முதலில் யானைப்படையும் அதற்கு அடுத்து குதிரைப்படையும் இரதப்படையும் காலாட்படைகளும் பெரும் ஆரவாரத்துடன் ஜெயகோஷம் எழுப்பியவாறு பின்தொடர்ந்தன. படையை தொடர்ந்து காளை மாட்டு வண்டிகளில் ஆயுதங்களும் தளவாட சாமான்களும் சாமக்கிரியைகளும் உணவுப் பொருட்களும் தானிய மூட்டைகளும் பெரிய பெரிய அண்டாக்கள் பாத்திரங்கள் வைக்கப்பட்ட வாகனங்களும் சென்ற காட்சி காண்போர் கண்கள் வியப்பில் ஆழ்த்தி இருக்கும். படைகள் சென்ற வேகத்தில் புழுதி எங்கும் பரவ சூரியனை மறைத்தது என்றே கூறலாம். பாலாறு, குசத்தலை, பொன்முகரி மற்றும் கொல்லி எனும் 4 ஆறுகளையும் கடந்து படைகள் சென்றன. அடுத்து பெண்ணையாற்றையும் கடந்து செல்லும் போதும் எவ்வித தடங்களும் ஏற்படவில்லை. எங்கும் இளைப்பாறவும் இல்லை. பெண்ணையாற்றங்கரையை தாண்டியவுடன் பரந்த வெளியில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. வீரர்கள் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டனர். அடர்ந்த காடுகளில் இருந்தும் தோப்புகளிலிருந்தும் பழ வகைகளும் காய்கறிகளும் அவர்களுக்கு கிடைத்தன. அசைவ உணவுக்கு தேவையான மிருகங்களும் காடுகளில் ஏராளமாகவே கிடைத்தன. மாலை நேரத்தில் தன் கூடாரத்தில் ஆசனம் ஒன்றில் அமர்ந்திருந்தான் கருணாகரன். அவனுக்கு அருகில் நீலவண்ணனும் மற்றும் 4 வகை படைத்தலைவர்களும் அமர்ந்திருந்தனர். கருணாகரன் நீலவண்ணனிடம், நமது வேங்கி நாட்டு அரச பிரதிநிதி அவர்களுக்கு முன்னரே நமது படை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் தகவலை அனுப்பிவிட்டோம். நமது படையை வரவேற்பதற்கும் வீரர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். நண்பரே, நீங்கள் விரைந்து சென்று எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதா? கிருஷ்ணா நதியை நம் படைகள் கடந்து செல்வதற்கு தயாராக பாலங்கள் உள்ளனவா என்று பார்த்துவிட்டு எனக்கு தகவல் தாருங்கள் என்றான். நீலவண்ணனும் எழுந்து, அப்படியே செய்கிறேன், இப்போதே நான் புறப்படலாம் அல்லவா என்றான். ஒரு படைத்தலைவன் கருணாகரனிடம், ஐயா, நாம் வேங்கி நாட்டில் ஏன் ஓய்வெடுக்க வேண்டும்? ஒரே மூச்சில் கலிங்க நாட்டுக்கு சென்று விடலாமே என்று கேட்டான். நண்பர்களே, உங்கள் எண்ணம் புரிகிறது. எங்கேயும் தங்காமல் ஒரே மூச்சில் கலிங்கம் சென்று வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று நீங்கள் துடிப்பது தெரிகிறது. இருந்தாலும் 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதலில் வேங்கி நாட்டிலும் நம் பலம் வாய்ந்த படை இருக்கிறது. 2 லட்சம் வீரர்களுடன் குதிரைப்படை தயாராக உள்ளது. அந்த படையும் நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும். அதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும். 2வது காரணம், நமது வீரர்கள் ஓய்வெடுக்காமல் இருந்தால் பயண களைப்புடன் போர் புரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சோர்வும் அவர்களை வாட்டலாம். எனவே சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் போர் புரிய நமக்கு அவகாசம் தேவை. சில நாட்கள் வேங்கி நாட்டில் தங்கி ஓய்வெடுப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். கருணாகரனின் யோசனையை கேட்ட மற்ற படைத்தலைவர்களும் நீலவண்ணனும் அந்த ஏற்பாட்டுக்கு உடன்பட்டனர். நீலவண்ணன், ஐயா, நான் வேங்கி நாட்டுக்கு புறப்படுகிறேன். கிருஷ்ணை, கோதாவரி ஆறுகளில் பாலங்கள் சரியாக இருக்கிறதா என்றும் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு சில வீரர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான். ஒரு நாள் ஓய்வுக்கு பின்னர் அடுத்த நாள் காலையில் பெண்ணை ஆற்றங்கரையிலிருந்து புறப்பட்டன படைகள். மன்னாறு, குன்றி எனும் ஆறுகளையும் கடந்து படைகள் முன்னேறும் போது கிருஷ்ணை ஆற்றிலும் பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு தயாராக இருப்பதாக நீலவண்ணனிடமிருந்து செய்தியும் வந்தவுடன் படைகள் விரைவாக சென்று பேராறாகிய கிருஷ்ணை ஆற்றையும் கடந்து முன்னேறின. சோழ நாட்டின் அரச பிரதிநிதியாக வேங்கி நாட்டை ஆட்சி செய்யும் குலோத்துங்க சோழனின் புதல்வன் கருணாகரன் தலைமையில் வரும் படையை வரவேற்க தயாராக இருந்தான். வீரர்கள் தங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கருணாகரன் இளவரசரிடம் சென்று வணங்கி தன் படை தலைவர்களையும் படை முழுவதையும் சுற்றி காட்டினான். சில நாட்கள் ஓய்வெடுத்த பின்னர் வேங்கி நாட்டில் இருந்த சோழ வீரர்களையும் இணைத்து கொண்டு படை புறப்பட்டு
கோதாவரி ஆற்றங்கரை நோக்கி சென்றது. எதிர் திசையிலிருந்து நீலவண்ணன் தன் குதிரையை விரட்டி கொண்டு வேகமாக வருவது தெரிந்தது. நீலவண்ணன் படையின் முன்னணியில் வந்த கருணாகரனிடம், படைத்தலைவரே, கோதாவரி ஆற்றின் 4 மூங்கில் பாலங்களையும் சேதப்படுத்தி இருக்கின்றனர் கலிங்கர்கள். சில பாலங்களை தீயிட்டு கொளுத்தியும் இருக்கின்றனர். கோதாவரி ஆற்றில் இப்போது வெள்ளமும் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று படபடப்பாக கூறினான். அவன் படபடப்பை அமைதிப்படுத்திய கருணாகரன், நீலவண்ணரே, சற்று அமைதியாக படபடப்பில்லாமல் கூறுங்கள். என்ன நடந்தது? நீங்கள் எங்கே சென்று வந்தீர்கள் என்றான். சற்றே அமைதியடைந்த நீலவண்ணன், காஞ்சி அரசே, உங்கள் கட்டளைப்படி நான் கிருஷ்ணை ஆற்றை கடந்தவுடன் உங்களுக்கு தகவல் அளித்துவிட்டு கோதாவரி ஆற்றங்கரைக்கு வந்தேன். இங்கேயும் 4 பாலங்களும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வந்தது. தென்கலிங்கத்திலும் எனக்கு எந்தவித சிரமமும் ஏற்படவில்லை. திரும்பி விடலாம் என்று நினைத்து திரும்பும் வழியில் ஒரு கோயில் மண்டபத்தில் இரவு நேரம் தங்கியிருந்தேன். என் குதிரையையும் கோயிலின் பின்புறத்தில் கட்டியிருந்தேன். அந்த சமயம் 10-15 வடகலிங்க வீரர்கள் கோயிலுக்கு தங்குவதற்காக வந்ததை அடுத்து அவர்களது கண்களில் படாமல் மறைந்திருக்க நேரிட்டது. அவர்களது பேச்சுக்களை கூர்ந்து கவனித்த போதுதான் அவர்கள் கோதாவரி ஆற்றின் பாலங்களை முதல் நாள் இரவில் தகர்த்து விட்டதை தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் பம்பா நதி, கோதமை நதி இவைகளில் அமைந்த பாலங்களை எல்லாமும் தகர்த்து எரிய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டேன். அவர்கள் அறியாமல் தப்பி வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பாலங்களை எல்லாம் பாழ்படுத்தியிருப்பதை அறிந்து கொண்டேன். ஒரு படகில்தான் கோதாவரி ஆற்றை என்னால் கடக்க முடிந்தது என்றான் நீலவண்ணன். நீலவண்ணன் கூறியதை மற்ற படைத்தலைவர்களும் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களது முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட்டு தீவிர யோசனையில் இறங்கினர். ஆனால் கருணாகரன் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. அதற்கு மாறாக புன்னகைதான் எழுந்தது. நீலவண்ணனையும் மற்ற படைத்தலைவர்களையும் பார்த்து கருணாகரன், நண்பர்களே, நீலவண்ணன் கூறியதை கேட்டு யாரும் பதட்டப்படாதீர்கள். கலிங்க வீரர்கள் இப்படிப்பட்ட இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள் என்று முன்னரே நான் யூகித்திருந்தேன். அதற்கு மாற்றாக தக்க ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன். காளை மாட்டு வண்டிகளில் தேவையான மரப்பலகைகள், மூங்கில் கழிகள், மரங்கள் என்று கொண்டு வந்திருக்கிறோம். தச்சர்கள் 100 ஆட்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். முதல் காரியமாக பாலங்களை ஆய்வு செய்வோம். தகர்க்கப்பட்ட இடங்களை சரி செய்துவிடலாம். கோதாவரி ஆற்றை கடந்த பிறகு தேவையென்றால் அப்பாலங்களை எல்லாம் பெயர்த்து எடுத்துக்கொண்டு செல்வோம். அவைகளை கொண்டே பம்பா, கோதமை நதிகளை கடக்க பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான். அன்று மாலையே கோதாவரி நதிக்கரையை அடைந்தவுடன் கூடாரங்கள் அமைத்து வீரர்கள் தங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. கருணாகரன் மற்ற படை தலைவர்களுடனும் தச்சர்களுடனும் மரப்பாலங்களை ஆய்வு செய்தனர். தச்சர்களின் தலைவன் கருணாகரனிடம் இன்னும் 4 தினங்களில் பாலங்களை கட்டி முடித்துவிட முடியும் என்று உறுதியளித்தான். கருணாகரன் நீலவண்ணனிடம், நண்பரே, நமது வீரர்கள் காஞ்சியிலிருந்து நீண்ட தொலைவு வந்துள்ளனர். பயண களைப்பு இருக்கும். இந்த 4 தினங்களில் நமது வீரர்களின் பயண களைப்பும் நீங்கிவிடும். கலிங்க வீரர்களே நமது பயண களைப்பை போக்க வழி ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆயிற்று என்று சிரித்தபடியே கூறினான். அடுத்த 4 நாட்களும் வீரர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் பொழுதை கழித்தனர். சிலர் வீர விளையாட்டுகளிலும், சிலர் ஆடல் பாடல்களிலும், வேறு சிலர் வேட்டையாடுவதிலும், ஆற்றில் குளித்து நீச்சலடித்தும் கொண்டாட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டனர். கருணாகரன் நீலவண்ணனிடம் தங்கள் படையில் எதிரிகள் எவராவது ஊடுருவி இருக்கிறார்களா என்று தகவல் திரட்டுமாறு கட்டளையிட்டான். வேறு சில படைத்தலைவர்களிடமும் கலிங்க ஒற்றர்களின் நடமாட்டம் தெரிகிறதா என்பதை அறிந்து வருமாறும் கட்டளையிட்டான். கோதாவரி ஆற்றங்கரையில் 4 நாட்கள் கழிந்தன. 3 பாலங்களை முழுவதுமாக சரி செய்தாகிவிட்டது. 4வது பாலத்தையும் அன்று இரவுக்குள் சரி செய்ய வேண்டும் என்று தச்சர்களும் வீரர்களும் முழு மூச்சாக செயல்பட்டனர். யானைகளை பெருமளவில் பயன்படுத்தி மரங்களை சுமப்பதற்கும் மரப்பலகைகளை தூக்கி கொண்டு வருவதற்கும் பயன்படுத்தினர். அன்றைய தினம் இரவில் ஒரு பெரிய கூடாரத்தில் ஆலோசனை சபையை கூட்டியிருந்தான் கருணாகரன். நீலவண்ணனும் படைத்தலைவர்களும் உப தலைவர்களும் அருகே அமர்ந்திருந்தனர். கலிங்க வீரர்கள் ஒற்றர்கள் எவராவது அகப்பட்டார்களா என்று கேட்டான் கருணாகரன். அரசே, நமது வீரர்கள் எப்போதும் விழிப்புடனேயே உள்ளனர். எதிரிகள் எவரும் நமது வீரர்களுக்கிடையே ஊடுருவவில்லை என்பது உறுதி. ஆனால் நம் கூடாரங்களுக்கு அருகிலும் சற்று தூரத்திலும் சிலர் நடமாடியது தெரிந்தது. அவர்கள் ஒற்றர்களாகவே இருக்கக்கூடும் என்று நினைத்து நம் வீரர்கள் அவர்களை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை விசாரித்து பார்த்ததில் தாங்கள் கிராமத்தவர்கள் என்றும் வேடிக்கை பார்ப்பதற்காகத்தான் வந்து பார்த்ததாகவும் கூறுகிறார்கள். எவருமே தான் ஒற்றன் என்று கூறிக்கொள்ளவில்லை என்றான்.
அவர்களை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் கருணாகரன். சிறிது நேரத்தில் 5-6 கிராமத்தவர்கள் போல காணப்பட்டவர்களை கைகளில் விலங்கிட்டு அழைத்து வந்தனர். கருணாகரன் அவர்களின் முகங்களை உற்று நோக்கினான். எல்லோருமே தாங்கள் அப்பாவிகள் என்று காட்டிக்கொண்டாலும் கருணாகரனின் கூர்மையான பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாமல் ஒரு சிலர் தலை குனிந்தனர். கருணாகரன் எத்தனையோ ஆட்களையும் ஒற்றர்களையும் பார்த்திருக்கிறான். ஒருவனை பார்த்த உடனேயே அவன் ஒற்றனா அல்லது ஒன்றும் அறியாத அப்பாவியா என்பதை கண்டுபிடிக்கும் ஆற்றல் கொண்டவன். அகப்பட்டவர்களில் சிலர் உண்மையில் ஒற்றர்கள்தான் என்பதும் புரிந்தது. கருணாகரனை பார்த்தவுடன் அவன் கால்களில் விழுந்து, ஐயா, நாங்கள் ஒன்றுமறியா கிராமத்தவர்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று கதறினர். உங்கள் எல்லோரையும் விட்டுவிடுகிறேன். உங்களில் ஒரு சிலர் உங்கள் மன்னர் அனந்தவர்மனை பார்த்து பேச முடிந்தால் அவரிடம் கூறுங்கள். கருணாகரனிடம் சரணடைந்தால் உங்கள் உயிருக்கும் ஒன்றும் நேராது, உங்கள் மன்னருக்கு உண்டான மரியாதையும் அளிக்கப்படும் என்றும், கண்ணியத்துடன் நடத்தப்படுவீர்கள் என்றும், கலிங்க மன்னராகவே நீடிக்கலாம் என்றும், திரை பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு சோழர் படைத்தலைவர் கருணாகரன் திரும்பி சென்று விடுவான் என்றும் கூறுங்கள் என்றான். திரும்பி நீலவண்ணனிடம் அகப்பட்டவர்களை எல்லாம் விடுதலை செய்து அனுப்பிவிடுமாறும் உத்தரவிட்டான். அவர்கள் சென்ற பிறகு அங்கு கூடியிருந்த படைத்தலைவர்களை பார்த்து கருணாகரன், நண்பர்களே, இன்றைய தினம் பாலம் கட்டும் பணிகள் முடிவடைந்துவிட்டன. நமது வீரர்கள் அனைவரும் தேவையான அளவுக்கு ஓய்வெடுத்துள்ளனர். இனி நாளை விடியற்காலையில் கோதாவரி ஆற்றை கடந்து நமது பிரயாணத்தை தொடங்கலாம். இனி கலிங்க நாட்டை வென்று கலிங்க மன்னனை சிறை பிடிக்கும் வரையில் ஓய்வில்லாது போர் செய்து வெற்றி பெறுவோம் என்று முழங்கினான். அவன் முழக்கத்தை தொடர்ந்து மற்றவர்களும் வெற்றி கோஷங்களை பலமாக எழுப்பினர். அடுத்த நாள் விடியற்காலையில் கோதாவரி ஆற்றை கடந்து வழியில் எங்கும் நிற்காமலும் ஓய்வெடுக்காமலும் பயணம் செய்து பம்பா நதி, கோதமை நதி இவைகளையும் கடந்து கருணாகரனின் படை கலிங்க நாட்டை சென்று அடைந்தது. மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.